வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனி வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கௌரவ விரிவுரையாளர்களுடைய உதவி பேராசிரியராக பணிபுரம் செய்ய உயர்நீதிமன்றம் திடீர் மறுப்பு. என்னன்றதை பற்றி பார்க்கலாம். டெட் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு கட்டாயம் தேர்ச்சி அவகாசம் நீட்டித்து சீராய்வு மனு மீது உச்சநீதிமன்றம் திடீர் உத்தரவு. என்னன்ற பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு வழக்கு உண்மையான தற்போதைய நிலவரம்தான் என்ன, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிரியர்கள் பதவி உயர்வு கலந்தாய்வு எப்பொழுது நடத்தப்படும், இது குறித்து சில தகவல்கள் வந்திருக்கு. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். 13,000 தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம். கல்வி அமைச்சரை சந்தித்த ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன குறிப்பிட்டார் அப்படின்றதே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்மளுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாரு, அரசு நிர்ணயித்த தனியார் பள்ளி கட்டண விவரத்தை விளம்பர பலகையில் வெளியிட வேண்டும் என மாநில தகவல் ஆணையம் உத்தரவு. ஸோ அரசு நிர்ணயித்த தனியார் பள்ளிகள் கட்டண விவரத்தை விளம்பர பலகைகளில் வெளியிடணும். அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அரசு நிர்ணயித்துள்ள கல்வி கட்டண விவரங்கள் பள்ளிகளின் விளம்பர பலகையில் வெளியிடுவதை கட்டாயமாக்கப்படி கட்டணம் தொடர்பாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு குறித்த தகவல் வழங்காததால் மனுதாரருக்கு ஏற்பட்ட நஷ்ட மன உளைச்சலுக்கு 25,000 இழப்பீடு அப்படின்றதையும் குறிப்பாக போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 13,000 தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்ய போகிறதா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறையில் அதிக அளவு காலி பணியிடங்கள் இருக்குது, உடனடியாக நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா எஸ்எம்சி மூலமாக பள்ளிக்கல்வித்துறைக்கு 13,000 தற்காலிக ஆசிரியர் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ கல்வித்துறை அமைச்சர் நிறைய ஆசிரியர் சங்கத்தினர் அனைவருமே இப்போ சில முக்கியமான அறிவிப்புகளை கொடுக்க இருக்காங்க. ஸோ நியமன தேர்வு போட்டித் தேர்வு இல்லாமலே உடனடியாக பணி நியமனத்தை செய்யணும். டெட் தேர்வு எழுதியவருக்கு அவர்களுக்கு உண்டான கோரிக்கைகளும் நிறைய வச்சுருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு உண்மையான வழக்குடைய நிலவரம் தான் என்ன. தகுதி தேர்வு வழக்குகள் இறுதி தீர்ப்பு வரை வழங்கவில்லை. ஜூன் மாதம் விசாரணை தொடங்கும். தவறான புகைப்படங்கள் மீடியாக்களில் பரவி வருகிறது என ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் வழக்கில் தகவல். ஸோ வாட்ஸ்அப் வதந்திகளும் உண்மையான நிலவரம் 29/5/2026 அன்றைய நிலவரப்படி என்ற ஒரு தீர்ப்பும் வழங்கப்படவில்லை. இந்த டெட் நீதிமன்றத்தில் இறுதி அதிரடி தீர்ப்பு எல்லாமே இன்னும் வழங்கலை, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஜூன் மாதமும் நடைபெறும். ஏன்னா விடுமுறை காலம் முடிந்து நீதிபதிகள் எல்லாமே வந்த பிறகு தான் ஜூன் மாதத்தோடைய முதல் வாரத்தில் இதற்கான தீர்ப்பு வெளியாகும். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்றது இதுக்கு எதிரான தீர்ப்புகள் அனைத்து விரைவில் வழங்க இருக்காங்க. அதே போல் டெட்டில் பாஸ் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா 60 மார்க் உண்டான தீர்ப்பையும் விரைவில் வழங்க இருக்காங்க. ஸோ டெட் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயம் நீதிமன்றம் இந்த திடீர் உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. பதவி உயர்வுக்கு கட்டாயம் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவு தீர்ப்பை மறுசீராய்வு செய்து இதன் மீதான தீர்ப்பிலும் உறுதி செய்திருக்காங்க. ஒரே ஒரு விலக்காக 2 வருடக்குள் தேர்வு பெற வேண்டும் என்பதை 3 வருடங்களாக உயர்த்தி மாற்றி ஒரு தீர்ப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ 2 ஆண்டுகளுக்கு பதிலாக 3 ஆண்டுகளுக்குள் தேர்ச்சி பெற, அதாவது ஆகஸ்ட் 31, 2028க்குள் தேர்ச்சி பெற வேண்டும் என மறுசீராய்வு மனுவில் தீர்ப்பு. ஸ்டேட் தேர்வு தேர்ச்சி பெறுவதற்கான கால அவகாசம் 2 ஆண்டுகள்லேருந்து 1 ஆண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 3 ஆண்டா. ஸோ ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு கலந்தாய்வு அப்படின்றது எப்போங்க நடத்தப்படும். ஒவ்வொரு கல்வியாண்டின் முடிவிலும் விடுமுறை மாதமான மே மாதத்திலேயே ஆசிரியர்கள் பணிமாறுவதற்கான கலந்தாய்வை நடத்தி வருகிறது. இதனால் ஆசிரியர்கள் அலைச்சல் இன்றி பயன்பெற்றனர். ஜூன் 4 பள்ளிகள் திறக்க அரசு உத்தரவிட்ட நிலையில் இந்த புதிய கல்வியாண்டு துவக்கம் இன்னும் 8 நாட்களே உள்ளன. ஆனால் ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு குறித்து அறிவிப்பு இன்னும் வெளியாகலை. 3 ஆண்டுகளாக தகுதி தேர்வு சார்ந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் உள்ளதால் தலைமை தேர்வு பதவி உயர்வையும் தலைமை ஆசிரியருக்கு உண்டான பதவி உயர்வும் வழங்கப்படவில்லை, அப்படியே ஹோல்டிங்லேயே இருக்குது. ஸோ ஜாக்டோ ஜியோ டிட்டோ ஜாக்கு உள்ளிட்ட
அமைப்புகள் எல்லாமே கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ போராடிட்டு வரங்கிறாங்க. அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டிய கோரிக்கைகள் வந்திருக்கு. ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் மற்றும் பதவி உயர்வு தொடர்பான சில வழக்குகள் நீதிமன்றத்தில் இருப்பதால் குறிப்பிட்ட ஆசிரியர்களுக்கு மட்டும் பதவி உயர்வு தற்காலிக தடை உள்ளது. ஸோ கௌரவ உரிமையாளர்களை உதவி பேராசிரியராக பணிவரம் செய்ய உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் மறுப்பு ஒன்று செஞ்சுட்டாங்க. இந்த காலேஜ் டிஆர்பியில் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் லெக்சரை உடனடியாக அவங்கள எடுத்த உடனே நாங்கள் போட மாட்டோம், அவங்களுக்கு முன்னுரிமையும் கொடுக்க மாட்டோம், வேணால் 15 பாயிண்ட் வேணால் கொடுக்குறோம், அதை வச்சு நீங்கள் அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இவ்வளோ தான் அப்படின்றது கௌரவ உரிமையாளர்கள் ஒரு நீதிமன்றத்துடைய அதிரடி தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ இதனால் அந்த காலேஜ் டிஆர்பியில் ரொம்ப சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்குது. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் டிஆர்பியில் அந்த தேர்வு 70 வினாக்கள் குளறுபடியாக இருக்கிறதுனால தேர்வை ரத்து செஞ்சுட்டு மீண்டும் தேர்வு நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.